மரணத்திற்கு பின் ஜீவன் எங்கே போகிறது? ஒரு ஜீவன் மரித்த 3 நாள் வரையிலும் நீரில் இருக்கும். அடுத்த 3 நாட்களுக்கு அக்னியிலும், அடுத்த 3 நாட்கள் ஆகாயத்திலும் வசிக்கிறது. இந்த 9 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டிற்கு துக்கம் கேட்கப் போவோர் வருவோரை பார்த்து கொண்டு நிற்கிறது. 10வது நாளில் நம் வீட்டிற்குள் அந்த ஜீவன் வருகிறது. ஆகவேதான் 10ஆம் நாள் காரியம் முக்கியம் என இந்து சாஸ்திரம் கூறுகிறது. 11வது 12வது நாளில் நம்மால் கொடுக்கப்படும் பிண்டத்தை உண்கிறது. 13வது நாள்தான் யமகிங்கரர்கள் கயிற்றால் இந்த ஜீவனை கட்டி இழுத்துச் செல்ல தன் வீட்டை பார்த்து கதறிய வண்ணம் நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் பகலிலும் இரவிலும் செல்கிறது. இவ்வாறு செல்லும்போது அந்த ஜீவனுக்கு பசி தாகம் அதிகம் ஏற்படும். பசியோடு நடந்து செல்லும் அந்த ஜீவன் மாதத்தில் ஒரு நாள், அதாவது அந்த ஜீவன் இறந்த திதியன்று ஓரிடத்தில் தங்க அனுமதி அளிக்கப்படும். ஆகவே ஒரு ஜீவன் இறந்த பின் ஒவ்வொரு மாதமும் இறந்த திதியன்று மாசிகா பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க அது உங்களை வாழ்த்தும். இவ்வாறு 12 மாதங்களும் வரக்கூடிய திதியன்று பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க வேண்டும். இவ்வாறு 1 ஆண்டு காலம் நடந்து செல்லும் அந்த ஜீவன் 1 ஆண்டு நிறைவடைந்தவுடன் யமபுரத்தை அடைகிறது. உடலிலிருந்து நீங்கி ஆன்மா யமபுரிக்கு செல்வதற்கு 1 ஆண்டு காலம் பிடிப்பதால் அந்த வீட்டில் 1 ஆண்டுக்கு குதூகலம், கொண்டாட்டம், சுபகாரியம் கூடாது என சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு ஜீவன் பாவம் செய்திருப்பின் கர்மத்தால் ஆகிய சரீரம் பெற்று யமபுரம் செல்கிறது. அந்த ஜீவன் புண்ணியம் செய்திருப்பின் சூரிய மண்டலம் மார்க்கமாக பிரம்மலோகம் செல்கிறது.